அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு மனிதன் தர்மம் பண்ண, அப்படி தர்மம் பண்ணாதவன் இந்த பூமியில் வாழறது தப்புடா. அதனால சொல்கிறான், காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன, காட்டு கருவேப்பில் பூத்து என்னதான் மனமாக இருந்தாலும் குழம்புல பண்ண முடியுமா? உதவாதுன்னு தானே. காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன. கடல் தண்ணி எவ்வளோ போனால் குடிச்சிட்டு வா போகிறேன், குடிக்க போகிறது இல்லை. அது கடல் உப்பாதான், அது எவ்வளோ பெருத்தாலும் பயன். அதனால காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன. நாய்ப்பால் சுரந்தால் என்னன்னா, லிட்டரு கணக்கில் சொந்தா விட நான் காப்பி அடை போட்டு குடிக்க போகிறேன், ஒன்றும் யூஸ் ஆகாது. அப்போது எட்டி பழுத்தால் என்ன, சப்போட்டா பழம் மாதிரி எட்டி பழம் ரொம்ப அழகாக இருக்கும் மேலே சப்போட்டா பழத்தை விட. ஆனால் சாப்பிட்டா நம்ம துபாய் போயிடுவோம் இல்லை. அதனால சொல்கிறான், காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன, நாய்ப்பால் சுரந்தால் என்ன, எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதவன் வாழ்ந்தால் என்னட்டான் இல்லையா? அப்போ ஏன் சொல்றேன்னா, ஒரு தாய் பிள்ளைக்கு கொடுத்து பழகிறான், ஒரு கணவன் மனைவிக்கு கொடுத்து பழகிறான் இல்லை. இந்த உறவு முறைகள் எந்த ஜீவராசிக்கும் கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான். அதே மாதிரி குருவுக்கு கொடுத்து பழகணும், இறைவனுக்கு கொடுத்து பழகணும். ஏன்னா உன் மனம் பக்குவப்படும், இல்லைன்னா மனம் ஒட்டுத்தனமாகவே இருக்கும். அதை எளிமையாக ஆக்கணும். அதுக்கு இந்த தர்மங்கள் தேவைடான். ஏன்னா எல்லா மனிதனும் எவனுமே உத்தமன் கிடையாது உலகத்தில். எல்லாரும் ஒரு பாவத்தை பண்ணியிருக்கோம். அந்த பாவத்தை எதால் அழிக்க முடியும், எங்கே அழிக்க முடியும்? நான் பாவம் பண்ணிட்டேன், கடவுள்கிட்ட போய் பாவம் மன்னிப்பு கேட்டால் பைத்தியக்காரனா கடவுளை? நீ பண்ணுற பாவத்தெல்லாம் அந்தாலியத்துக்கு தெரியறதுக்கு உலகத்தை பற்றி தெரியாது. எவ்வளோ புத்திசாலி நீ. இன்னைக்கு போது நாளைக்கு சாவ போறவனுக்கு உனக்கு இவ்வளோ அறிவுது. கடவுள் உன் பாவத்தை ஏற்று பண்ணா எந்த ஒரு மனிதனுக்கும், நான் எல்லாருக்குமே சொல்றேன், உலகத்துக்கே சொல்றேன், எந்த மனிதனும் அவன் செய்த பாவத்தை அவனே தீர்க்கணும். எந்த பாவத்தை எந்த உலகத்துல செய்தியோ அந்த பாவத்துக்கு பரிகாரம் பூமியில செய்துட்டு போகணும். உலகத்துல இறைவன்கிட்ட இருந்து நீ வரும்போது எப்படி வந்தையோ அப்படி போனேன்னா இறைவன் தனக்குள்ள இணைப்பான், இல்லைன்னா வெளியே தள்ளிடுவாமா. இதமா உலகம் ரகசியம். இப்போ மாடு ஆடு இதெல்லாம் நம்ம இது பண்ணுறாங்க, வெட்டுறாங்க. அது வந்து கறின்னு நினச்சி தான் வெட்டுறாங்க, மனசில் நினச்சாதான் பாவம்ன்றாங்க. அப்போது அவர் வெட்டுறவர் உயிருக்குள்ளேயும் ஆன்மா இருக்குது, அந்த துடிக்கிற உயிருக்குள்ளேயும் ஆன்மா இருக்குது, இறைவனும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது அது அந்த பொறுப்பு யார் ஐயா? எந்த பொறுப்பு? அந்த உயிரை எடுக்கிறாங்க, உயிர் அவ்வளோ ஈஸியாக போகலை. வெட்டுறான், துடிக்குது, உயிர் வெளியில் போயிடுது. அது வெளியில் போகிறதுக்கு இவரும் பொறுப்பு இல்லை, சாகிறதும் பொறுப்பு இல்லை, இறைவனும் பொறுப்பு இல்லைன்னா யார் பொறுப்பு? உயிர் வந்து கஷ்டப்பட்டு வெளில போகுது, ஒருத்தர் மூலமாக தானே போகுது. தெரிஞ்சோ தெரியாமையோ ஒருத்தரோட மூலமாக தானே அந்த உயிர் போகுது, இயற்கையாக இல்லையே. இதுக்கு பொறுப்பு யார் ஐயா? அது ஒரு சின்ன கேள்வி, எனக்கு ஐயா கிட்டே கேட்கணுன்னு வர முடியல. இப்போ நாம் கஷ்டப்படுறதுக்கு யார் பொறுப்பு? நாம் கஷ்டப்படுறது நாம தான் பொறுப்பு. ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் ஒரு ஆன்மாவுக்கு ஒருத்தர் கேட்டாங்க கேள்வி, சாமி ஒரு பொருளுக்கும் ஒரு இடம் இருக்குது, இந்த உடம்புக்கும் ஒரு இடம் இருக்குது, அந்த மாதிரி ஆன்மாவுக்கு ஒரு இடம் இருக்கா அப்படின்னா கேட்டார். ஆன்மாவுக்கு ஆன்மாவே எதுன்னு தெரியாது, அது எதை வச்சு எடை போட்டு பார்க்குறது? அது ஒரு வண்டுக்குள்ளே போயிடுச்சு, தலையில் பேனுக்குது, அந்த பேனும் ஒரு உயிர். அப்போது ஒரு பேனுக்குள்ளே இருக்கிற உயிர் எவ்வளோ சின்னதாக இருக்குது. அப்போது இந்த ஆன்மாவால் அவ்வளோ நுணுக்கமாகவும் போக முடியும். இதே ஒரு யானை அவ்வளோ பெரிய உருவம். அப்போ ஆன்மா என்ன பண்ணுது? அதுக்குன்னு ஒரு வடிவம் இல்லை, ஒரு நிறம் இல்லை, ஒரு எடை இல்லை. ஆனால் அதால் என்ன பண்ண முடியும்? ஒரு அணுவாகவும் இருக்க முடியும், ஒரு பெரிய யானையாகவும் மாற முடியும். அப்போது அதுக்குன்னு ஒரு எடை நிறன்னு ஒன்றும் இல்லை. அது எந்த வடிவத்தில் புகுதோ அந்த வடிவத்தில் அதை தன்னை மாற்றிக்குது. புரியுதுங்களா? அப்போது நான் வந்ததுக்கு எது காரணம், நான் துன்பப்படுறதுக்கு எது காரணம், நான் சந்தோஷப்படுறதுக்கு எது காரணம்னா நான் செஞ்ச வினைகள்.
இங்கே துன்பப்படுறதுக்கு தான் நான் பிறந்தேன்னா அப்படி கிடையாது. நான் நல்லது கெட்டது எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன். அந்த எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்குன்னு திரும்ப ஒரு கூடு கொடுத்து என்னை அனுப்பி வச்சுக்கிறான். அப்போது நான் மனுஷனாக பிறந்தனால என்னை யாரும் வெட்டலை. இதே ஒரு ஆடாவோ மாடாவோ பிறந்தால் கண்டிப்பாக என்னை வெட்டிட்டு இருப்பான். புரியுதுங்களா? அப்போ அந்த வெட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் செஞ்ச இந்த கர்மா, நான் ஏதோ நல்ல கர்மா செஞ்சதுனால ஒரு மனுஷனாக பிறவி எடுத்து தப்பிச்சு போக வழியை கொடுத்துருக்குறேன். ஏன்னா எல்லாத்தையும் படைச்சது இறைவன் தான். எந்த ஒரு உயிரினமும் இறைவனை அடையத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு உயிரினம் தான் அங்கே போய் அடையும். அது இந்த மனிதன் என்ற இந்த ஒரு உயிரினம் மட்டும்தான். அப்போது அது துன்பப்படுது, வேதனைப்படுறத பார்க்கக்கூடிய நானும் அதை பார்த்து கஷ்டப்படுறேன். அப்போ இதெல்லாம் என்னதான் காரணம்? கடவுள் பேரை சொல்லி வெட்டுறானே, ஏன் அந்த கடவுள் காப்பாற்றலைன்னா, இங்கே யாரையும் இறைவன், ஐயா சொன்னது தான், யாரையும் இறைவன் காப்பாற்றுறதும் இல்லை, யாரும் இறைவனை கைவிடுறதும் இல்லை. அவன் கையை ஊனி தான் அவன் ஏந்து நடக்கணும். புரியுதுங்களா? அந்த கையினதே நம்பிக்கை. இந்த 2 கை ஒருவேளை ஊந்துடலாம், 2 காலம் வீழ்ந்துடலாம். ஆனால் 2 கை இல்லாதவனும் இந்த உலகத்தில் வாழறான், 2 கால் இல்லாதவனும் இந்த உலகத்தில் எதை வச்சு வாழறான்? நம்பிக்கை என்ற ஒன்றை வச்சு தான். அந்த நம்பிக்கையை தான் இறைவன் கொடுக்குறான். அந்த நம்பிக்கையை தான் நாமளும் பிடிச்சிக்கணும். இந்த உடல் என்னது ஒரு நாள் தளர்ந்துடும். ஆனால் எவ்வளோ தளர்ந்தாலும் நாவுக்கரசர் மாதிரி தான். அவர் நல்லா இருக்கிற காலத்தில் சமணத்தில் இருந்தார், வயசான காலத்தில் தான் சைவத்துக்கு மாறாரு. அந்த சைவத்தில் மாறி நான் கைலாயத்துக்கு போகும்போது அந்த உடல் ஒத்துழைக்கலை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நான் உளுந்து பிறண்டாச்சு கைலாயத்தை போய் பார்ப்பேன்னு உடம்பெல்லாம் புண்ணான நிலையில் கூட அவர் போகிறார். சிவபெருமான் பார்க்குறான், இவன் நான் இவ்வளோ பாடுபடுறான் அப்படின்னு கைலாயத்தை ஏற விடாமல் பாதி வயலில் வந்து, நீங்கள் குளத்தில் முங்கி ஏந்துக்கப்பா, நீ எந்த காட்சியை காண வந்தியோ அந்த காட்சியை உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு இந்த குளத்தில் விழுந்து நின்னார். எங்கே வந்து நிற்கிறாரு? கோயில் குளத்தில் எழுந்துக்கிறாரு. அந்த புண்ணும் இல்லை, அந்த தடையும் இல்லை. அப்போது நாம் கூட போகிற வழி ரொம்ப கஷ்டமான வழி தான். எல்லாம் ஈஸியாக இருந்தால் எல்லோரும் தான் வந்துடுவாங்களே. ஐயா நல்லா பேசுகிறாரு, ஆனால் என்ன அவர் பாதையை போய் பிடிக்க முடியல. காரணம் என்ன? பேசுறது நல்லா இருக்குது, ஆனால் செயல்னு வரும்போது அந்த செயலை செய்யக்கூடிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா போகிறது பாதை. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ பாதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கினே வராங்க. ஜோதி பாடம் வரல, போய் சூரியனை பாருங்க. ஏன் சூரியன் தக்க 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 தக்கன்னு இருக்கிறான், அடப்பாருங்களா? இதெல்லாம் பாடம் இல்லை. எதுவாக இருந்தாலும் அதே சூரியன், அதே அண்டா சராசரம் இந்த பிண்டத்துக்குள்ளே வச்சுக்கிறான். அது பெரியவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எப்போ அண்டத்தில் என்ன இருக்குதோ அதே ஒரு பொருள் பிண்டத்துலையும் இருக்குது. இந்த பிண்டத்தில் தான் நீ காணணும். இவ்வளோ கிரக சாஸ்திரம்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. அவனா டைம் ட்ராவல் பண்ணியா போனாங்க, எந்தெந்த கிரகம் எப்படி எப்படி இருக்குதுன்னா இல்லை. ஆனால் அதை பார்க்கணும்னா அதை போகிற இடம் ஒன்று இருக்குது. அதை போகிற இடம் போனால் இதே பிண்டத்துக்குள்ளே அந்த அண்டா சராசரத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். அந்த அண்டா சராசரத்தை நம்ம பார்க்கக்கூடியதுக்கு ஒரு கலை இருக்குதுன்னா அந்த கலை அவ்வளோ ஈஸியாக இருக்குமா? இருக்குமா சாமி? 10 மாதம் பெற்று எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிப்போகுது கருவை. ஆனால் இது கூட ஒரு கரு தான். இது எத்தனை வருஷம் கருன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு குறைஞ்சபட்சம் என்ன சொன்னார், 12 வருஷம் நீ இந்த கருவை அடக்காக்கணும். எத்தனை வருஷம்? 12 வருஷம் நீ அடக்காத்தனாதான் இந்த முட்டை உடஞ்சி அது உள்ள ஞானம்ன்ற ஒரு கரு உருவாகும்பா. அப்போ இந்த 12 வருஷமும் எப்படி இருக்கணும்? அருணகிரிநாதரமாக தான் இருக்கணும். சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் மறிஞ்சிலேன்னு நீ என்ன சொல்லிட்டு போட்ட, நீ என்ன உபதேசம் கொடுத்துட்டு போய் உக்காந்துக்கிற ஜாலியா. இங்கே உபதேசம் பண்ணுறதுக்குள்ள ஒரு நாளும் போதும் போதும் போதும்னு ஆகி போகுது. ஆரம்பத்தில் இன்னும் நல்லா தான் இருந்தது, அதுக்கப்புறம் இந்த உடம்பும் தாங்கலை, ரொம்ப போராட்டமாகுது. ஆனால் உண்மை புரியுது. ஆனால் உடல்ன்றதே ஒத்துழைக்க மறுக்குது. காரணம் என்ன? இந்த பாதை கடினமான பாதை. இந்த கடினமான பாதையை நீ தாண்டி வந்துட்டேன்னு சொன்னால் உனக்கு கிடைக்க போகிற ஒரு பொருள், அந்த பொருளை தாங்கக்கூடிய பக்குவம் உனக்கு இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், கையில் கிடைச்சத வழியிலேயே தவற விட்டுடுவோம். நீ தவற விடக்கூடாதுன்னா உனக்கு பக்குவம் வரணும். எந்த பக்குவம்? இந்த உடலும் இந்த மனசும் பக்குவப்பட்டு தாண்டி போனால் அவன் கொடுக்கக்கூடிய பொருளை அப்படியே அள்ளி அணைச்சிப்பான். எப்படி மார்க்கண்டேயன் போய் யமன் வரும்போதே இறைவா நீ தான் என்னை காப்பாற்றணும் மார்க்கண்டேயன் போய் சிவலிங்கத்தை அணைச்சானோ அப்படி ஒரு அணைப்பு நமக்கு கிடைக்கும். அதுக்கு எத்தனை வருஷம் தவறு இருக்கணும்?
12 வருஷம் தவம் இருக்கணும்னு 12 வருஷம் எண்ணின்னு இருக்க முடியாது. 12 வருஷம் முதல் நாள் எவ்வளோ பக்தியோடு வந்திருப்போம். இந்த பாதியை பிடிச்சிட்டோம்னா இது நேராக கைலாசத்தை கொண்டு போய் விட்டுடணும்னு ஒரு நம்பிக்கையில் தானே வந்தோம். ஏன்னா ஐயா அவ்வளோ விவரமாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு குழந்தைய மடியில் உட்கார வச்சு, நைனா இது தாண்டா கடவுள் அப்படின்னு ஒரு அப்பா ஒரு குழந்தைக்கு சொன்னால் எவ்வளோ அழகாக சொல்லுவாரோ, அந்த மாதிரி தான் நம்ம அப்பா உட்கார வச்சு ஒரு விஷயத்தையும் பக்குவமாக சொன்னார். எதுக்கு? அந்த முதல் நாள் வந்த எவ்வளோ பக்தியோடு வந்தோம். அந்த 12 வருஷமும் அதே பக்தியோடு இருந்தால் மட்டும்தான் அந்த 12 வருஷம் கை கொடுப்போம். ஆனால் இந்த மனம் காற்று மாதிரி, இது எப்போ தென்றல் மாதிரி வீசும் தெரியாது, எப்போ சூறாவளி மாதிரி மாறணும்னு தெரியாது. ஏன்னா இது மனமும் காற்று ஒன்று. இது வரும்போது அழகாக தென்றல் மாதிரி வீசிருந்தது. ஆகா, இப்படியே 12 வருஷம் காலம் தானே நல்லா தானே இருக்கும். வாய்ப்பே கிடையாது ராஜா. இது திடீர்னு சூறாவளியாக மாறும். அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? யாரை பிடிச்சா இங்கே கரை சேருவோம்னா அருணகிரிநாதர் பண்ணது தான். அந்த சிந்தனை சதா காலமும் சர்வ சிந்தனை எதுக்கு இருக்கணும்னா குருநாதர் அந்த பாதத்தை பிடிச்சிட்டா இந்த பாடம் கை கொடுக்கும். அந்த பாதமும் இந்த பாதமும் ஒன்று தான். அதை பிடிச்சி அதே நினைவில் சதா சர்வ காலமும் அதே நினைவில் இருந்தால், எங்கள் வீட்டில் எதனா ஒன்று சொல்லினே இருப்பாங்க. நானும் ஊங்கொட்டின்னு தான் இருப்பேன். ஆனால் இந்த காதில் வந்து அந்த காதில் போயிடும். என் சிந்தனைலாம் வேறு எங்கேயோ இருக்கும். அப்புறம் கேட்பாங்க, நான் என்ன சொன்னேன் உனக்கு தெரியுமா? நான் சொல்லு என்ன சொன்னேன். அப்போது எதை நோக்கி சிந்திச்சுக்கிறோன்னா, இவங்க சொல்கிறாங்க அதுக்கு நாங்கள் போக முடியல. நம்ம சிந்தனையெல்லாம் வேறு ஒன்றுத்தில் இருக்குது. ஏன்னா இந்த உடலில் தினம் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. என் மனம் அதிலேயே நிற்குது. அந்த மனம் அதில் நிற்கும்போது யார் என்ன சொன்னாலும் காது கேட்குது, ஆனால் அது உள்ளே போக மாட்டேங்குது. அதுலேருந்து நான் வெளியே வரும்போது தான் எல்லாத்தையும் நான் உள்ளே வாங்குறேன். அந்த குருநாதர்ன்ற ஒரு நினைவோடு நான் பாடம் பண்ணோன்னா இந்த 12 வருஷ காலத்தையும் தவமாக முடிக்கலாம். அப்படி ஒரு தவமாக முடித்தோம்னா கண்டிப்பாக நமக்கும் ஞானம் நிச்சயம். அந்த ஞானம்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மனம் சொல்லு இல்லாமல் செயல் இல்லாமல் என்றைக்கு நிற்குதோ அது நாளைக்கே கூட நமக்கு நடந்துடலாம். சாமி இவ்வளோ நாள் பாடம் பண்ணுறேன், மௌனம் பாடம் வாங்கிட்டேன், அந்த பாடம் வாங்கிட்டேன், இந்த பாடம் நான் எப்போ தான் போய் சேருவேன்? சினம் மறுக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் மறுக்க கல்லாருக்கு வாய்க்குமோ பராபரமே. எப்பா நீ கோபத்தை அடைக்க ஆண்டுற, நீ ராஜா தான், எனக்கு கோபத்தை யாராலும் அடக்க முடியாது. அதெல்லாம் நீ அரசாடுற அளவுக்கு நீ வந்துட்ட, உண்மையிலே நீ பெரிய ஆள் தான். அதனால என்ன ஆச்சு, உனக்கு சித்திலாம் கிடச்சிச்சு, நீ இன்னும் பெரிய ஆள் தான். இவ்வளோ நடந்து என்ன பண்ண, உன் மனம் அடங்கலையே ராஜா. உன் மனம் அடங்கினாதானே பராபரத்தை அடைய முடியும். அப்போது நமக்கு சினம் மறுக்க வேணாம், சித்தியெல்லாம் கிடைக்க வேணாம், ஒன்றே ஒன்று தான் நடக்கணும். எது? என் மனம் ஒரு குழந்தையோட மனமாக திரும்ப மாறுச்சுன்னா அதுதான் ஞானம். ஞானம்ன்றது வேற ஒரு பொருள் இல்லை. இவ்வளோ பாடங்களும் எதுக்காகனா அந்த மனம் செயலற்ற ஒரு நிலைக்கு போயிடுச்சுன்னா அதுதான் முக்தி. அதுக்கப்புறம் நம்ம பாடம் கூட பண்ண வேண்டியதில்லை. அது சதா சர்வகாலமும் எதில் இருக்கும்? நிஷ்டையில் இருக்கும். நிஷ்டையை பண்ணக்கூடிய யாரும் பாடம் பண்ண முடியாது. பாடம் பண்ணுற யாரும் நிஷ்டையை பண்ண முடியாது. இது ரெண்டும் வேறு வேறு கம்பார்ட்மெண்ட்டு. இந்த நிஷ்டைக்கு போகணுன்றது தான் பாடமே. என்றைக்கு அது நமக்கு கை கூடுதோ அன்றைக்கி பாடம் தேவையில்லை. ஐயா பாடம்லாம் பண்ணல. பாடம் பண்ண காலம் ஒரு காலம் இருந்தது. உள்ளேருந்து வரும்போதே துணியை பிழிஞ்சிட்டு வருவார். எது? ஒரு துணியை நினச்சி காய போட்டு பிரிவாங்க தெரியுமா வீட்டில், அந்த மாதிரி உள்ளேருந்து வரும்போதே எல்லாத்தையும் உதறிட்டு பிழிஞ்சு எடுத்துன்னு வருவார். அப்படியே தண்ணி ஊற்றும். எப்போ போய் உக்காந்தாரு, எப்போ வெளியே வந்தார், அவர் நிலை என்னன்றது அந்த துணியை பார்க்கும்போது தெரியும். அதனால தான் சொல்லுவார், எப்பா நான் ஒரு துணி தான், என்னை வெளுத்து வாங்கு, கிழிச்சு முறுக்கு, ஆனால் கிழிச்சு போடுறாதப்பா. கிழிச்சு போட்டால் நான் யாருக்குமே உதவ மாட்டேன், எனக்கும் உதவ மாட்டேன், இந்த உலகத்துக்கும் உதவ மாட்டேன், என்னை பக்குவமாக வெளுத்துக்கோ அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னா அவர் அங்கே முறுக்கும் போதே தெரியுது. அப்போது அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும். அவ்வளோ உழைப்பும் நாம் அடைஞ்சால் மட்டும்தான் அந்த ஞானம்ன்றது சித்திக்கும். ஞானம்ன்றது ஒன்றும் இல்லை, செயலற்ற ஒரு நிலை. எதையும் என்னால் சிந்திக்க முடியாது, முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது. அப்படி ஒரு பிளாங்கான ஒரு நிலை, ஒரு வெத்து காகிதமாக. இப்போ 1000 எழுதியிருக்கேன். அப்படி ஒரு நிலை வாய்க்கும்போது ஒரு வெத்து காகிதமாக ஆயிடுவேன். ரமணன் சொல்கிறாரு, என் மனம் ஒரு வெள்ளை காகிதமாக ஆகிறதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆச்சுன்னு. யார் சொல்கிறது?
எதுவுமே வானான்னு ஒரு பிஞ்சு குழந்தையா இருக்கும்போதே போச்சு. அந்த மனசில் எந்த கள்ளமும் இல்லை, எந்த கபடமும் இல்லாமல் போன ஒரு மகானுக்கு அவ்வளோ நாள் ஆச்சுன்னா நாம் கலர் கலராக சாயம் பூசி வச்சுக்கிறோம். இந்த சாயத்தை வெளுக்கிறதுக்குள்ளே என்ன ஆகும்னு தெரியல. அப்போ நமக்கெல்லாம் எவ்வளோ உழைப்பு தேவை, எவ்வளோ பொறுமை தேவை, எவ்வளோ வைராக்கியம் தேவை. மகான்களோட ஒரு வாழ்க்கையை சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த கவலையே வராது. நாம் பிடிச்சது புலிவாலு. அந்த புலி ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளை அச்சு தான் சாப்பிட போகுது. ஒரு நாளும் புலியை நம்மளால் சாப்பிடவே முடியாது, சாப்பிடவும் முடியாது, விடவும் முடியாது. என்றைக்கு விடுறோமோ அன்றைக்கி அந்த புலி நம்மளை சாப்பிடும். அந்த புலி வேறு ஒன்றும் இல்லை, அது ஞானம். அதனால தான் மகான்கள் எது மேலே உட்காந்து தவம் பண்ணாங்க? ஒன்று மான் தோல் மேலே உட்காந்து தவம் பண்ணாங்க, ஒன்று புலித்தோல் மேலே தவம் பண்ணாங்க. புலின்றது ஆணவம். நான் ஆணவன்றதை அழிச்சிட்டு உக்காந்து இருக்கிறேன். அந்த புலியை கீழே போட்டு பண்ணதுன்றது புலித்தோலுக்கு அறிகுறினா, நான் என்னோட ஆணவத்தெல்லாம் அழிச்சிட்டு உக்காந்து எதுக்காக? ஞானத்துக்காக. ஆணவத்தோட இன்னொரு வடிவம் எது தெரியுமா? அந்த மான் மாதிரி எதை பார்த்தாலும் பயப்படும். ஏன்? அறியாமை. ஏன் இவங்க மான் தோலம் இவங்க புலித்தோலம் போட்டாங்கன்னா, ஒருத்தன் ஆணவத்தை அழிச்சிட்டு உட்காந்துக்கிறாங்க, இன்னொருத்தன் யார்? அறியாமை என்ற அந்த இருளை அழிச்சிட்டு நான் உட்காந்துக்கிறேன். அதோட வெளிப்பாடு தான் இந்த மான் தோலும் இந்த புலித்தோலும். நாமளும் நம்மளோட ஆணவத்தையும் அறியாமையும் அழிச்சிட்டோம்னா அன்றைக்கி பரிபூர்ணமான ஒரு நிலையை எட்டி பிடிப்போம். எப்போ வேணால் வாய்க்கலாம், நாளைக்கு கூட நடக்கலாம். ஆனால் அதுக்காக காத்திருக்கணும். காத்திருந்தால் கண்டிப்பாக இந்த தவம் கை கொடுக்கும். சரிங்களா?